அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜுரம், அதனால் வாய்ஸ் வந்து ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும். இல்லைனா மட்டும் வாய்ஸ் நல்லா இருக்குமோ அப்படி கேட்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டொனேஷன் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் சாம்க்கு டைம் கிடச்சிச்சு, அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டொனேஷன் கொடுத்த அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25th வெட்டிங் ஆனிவர்சரி 10 குடும்பத்துக்கு வந்து மல்லிகை ஜாமான் கொடுத்தாங்க. 15 குழந்தைங்களுக்கு நோட் புக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு. வாங்க அப்படியே அவங்ககிட்ட என்னென்ன வாங்கணுன்ட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மூட்டை அரிசி வந்து வாங்கியிருந்தோம், 26 கிலோ, மொத்தம் 52 கிலோவா. இப்போ அந்த அரிசியை நாங்கள் 10 ஃபேமிலிக்கு எப்படி பிரிக்கிறோன்னா 5 கிலோ 200 கிராம் பிரித்து பையில் போட்டுட்டு இருக்கிறோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே வந்து ஒர்க் பண்ணோம். ஏன்னா நாங்கள் அப்பப்போ போயிட்டு எல்லா பொருளுமே வந்து வாங்கி வச்சுட்டோம். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டொனேஷன் கொடுக்குறதா இருந்தால், இப்போ அக்காலாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க டொனேஷன் கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட 15 நாளுக்கு முன்னாடியே எங்களுக்கு காசு போட்டுட்டாங்க. அப்போ அந்த மணி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். இருக்கிறதுலே நோட் புக் வாங்குறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எங்களுக்கு. இதுதான் டொனேஷனுக்கு வந்திருக்க பொருள். இந்த ரேக்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நாங்கள் இங்கே தான் வச்சு பக்காவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தது இந்த மந்தில் தான். போன மந்த் வரைக்கும் பார்த்தா எம்டியாக தான் இருந்தது. இப்போது இந்த நோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 15 பசங்களுக்கு. இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இல்லை, அதனால் இன்றைக்கி வந்துடும் அந்த ஸ்டாக்கு. ஆனால் நான் பிரிக்க வேண்டியது இப்போ பிரிச்சுடுவேன். இப்போ கொஞ்சம் நான் ஒரு 1 ஹவரில் திருப்பி ஸ்டாக் வந்துடும். ஒரு 5 நோட்டு மட்டும் வர வேண்டியது இருக்குது, அது வந்துடும். இது ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு, சிறுபருப்பா இட்லி பத்திரம் உளுந்தம்பருப்புன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நாங்கள் இந்த வாட்டி எல்லாமே காஸ்ட்லியாக வாங்கிட்டோம். நாங்கள் ஏன்னா இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. சிறுபருப்பு வாங்கியிருக்கோமா, 10 வாங்கினோம். பூண்டு தான் விலை அதிகம் இல்லை, நமக்கு 135 ரூபா 1/2 கிலோ. நல்லா மலை பூண்டு வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இங்கே வருங்க சின்ன வெங்காயம். எப்போவுமே நம்ம பெரிய வெங்காயம் தான் கொடுப்போம், ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரேட் அதிகம். இது 1 கிலோ 100 ரூபான்னு வாங்க, 90 ரூபா. 90 ரூபா. ஆனால் இது 1 கிலோ கிடையாது, அதிகம். இது 120 ரூபாய்க்கு மேலே வரும் அந்த பவுச்சு. ஆமாம், அதனால் இது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 8 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்துக்கிறோம். அதை அப்படியே பிரித்து போட்டுருவோம். அதுக்கடுத்தது புளி வந்து 136 ரூபா. இது வந்து 1/2 கிலோ. ஆமாம், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் 109 ரூபாய்க்கே இருந்துச்சு. இப்போ நல்லா இல்லை. ஆமாம், தண்ணி பட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. அதனால வச்சுட்டோம், எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் மனசு மாறி செய்வேன், அவங்க எல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இதை போய் மட்டமாக கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இதை மட்டும் நாங்கள் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும். எல்லாமே மாற்றும் ஒரு கடையில் வாங்கியிருக்கிறோம். சிலது பொண்ணு சூப்பர் மார்க்கெட் வாங்கியிருக்கு, சிலது ரிலையன்ஸில் வாங்கியிருக்கோம், சிலது வந்து கிரேஸ் சூப்பர் மார்க்கெட். ரேட்டு டிஃபர் ஆகுறதுனால தேடி பிடிச்சி வாங்கியிருக்கோம். இது 136 ரூபாய் வருதுல்ல, அங்கே வந்து 155 ரூபாய் இந்த புளி. அதனால பொண்ணுல வாங்கல, பொண்ணுல பூண்டு நல்லா இருந்துச்சு, பூண்டும் வெங்காயம் இருந்ததுனால வாங்கிட்டேன். இது ரிலையன்ஸில் வாங்கினது, இது ரிலையன்ஸில் வாங்கினது. இது உள்ள இது எல்லாமே ரிலையன்ஸில் வாங்கினது தான். பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லதுங்க, சேர்த்துக்கணும் உடம்புக்கு, அதனால வாங்கிட்டேன். இது சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா இந்த வாட்டி எங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு ஏவப்பட்டதுனால நாங்கள் இன்றைக்கி சிக்கன் மசாலா கொடுக்குறோம். ஏன்னா சிக்கன் மசாலா தான் நிறைய தோணுச்சு. அதாவது நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். இப்போ நான்லாம் போகிறேன்ல, அப்போ தான் சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்துட்டு கடையில் சின்ன சின்னதாக 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து டக்குன்னு செய்வாங்க, நான் பார்த்துருக்கோம். சரி, ஓகே, இந்த வாட்டி இதை கொடுப்போம். இது வந்து கறி மசாலா பொடி. இது வந்து நம்ம குழம்புக்கும் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குருமாக்கு, அதுக்கு அடுத்தது ஒரே நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குருமாக்கு, கூட்டுக்கு எல்லாருமே இந்த கறி மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கறின்னு போட்டிருக்கனால நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம், வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் கறி மசாலா பொடி வாங்கியிருக்கோம். அப்போ அதுக்கு அடுத்தது மெயினாக இந்த வாட்டி நாங்கள் வந்து கடலெண்ணெய் வாங்கிட்டோம். காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் வந்து இல்லை, இது காஸ்ட்லின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 156 ரூபா. இது அதை விட ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். அவ்வளோதானே. 164 ரூபா 140 ரூபாய்க்கு விற்கிறாங்க எண்ணெய். ஆனால் கோல்டு வின்னர், ஃபார்ச்சூன் ஆயில் எல்லாம் கிடையாது, வேற பிராண்டு.
இதில் வந்து கடலெண்ணெய் நமக்கு 164. இது ரொம்ப அதிகமாக இருந்தால் வாங்கியிருக்க முடியாது அந்த டைமில். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா தான் போயிடுச்சு. 20 ரூபா எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா இது வெறும் பாக்கெட் நான் பார்க்க முடியாது. ஒரு பாக்கெட்டுக்கு 20 ரூபா போச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? 200 ரூபா போச்சு. ஆமாம், அப்படி தான் நான் பார்க்க முடியும். ஏன்னா அது வேறு மளிகை ஜாமாவோட வரவை குறைச்சிரும். அதனால் அது பார்த்து தான் வாங்கணும். அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த சாமான் வாங்குறதுல அது ஒரு பெரிய தொல்லை. அதனால் வாங்கியாச்சு. இதெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம அதை இப்போ போட்டெல்லாம் பேக் பண்ணல, அது மூட்டையில் போட்டுடணும். புக்கை இப்போ பிரிக்கணும். அதான் இப்போ வேலை. ஒரு மூட்டையில் இப்போ என்னென்ன இருக்குது தெரியும் பாருங்கள். வெங்காயம், உளுந்தம்பருப்பு இல்லை, உதயம் சிறுபருப்பு, புளி, பெருங்காயம், பூண்டு, அது மிளகாத்தூள் 2, அப்புறம் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், அரிசி பார்த்திங்கன்னா 5 கிலோ 200 கிராம். அதே மாதிரி இங்கே ஒரு மூட்டை இருக்கா, அதே தான். அது மாதிரி இங்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் 8 மூட்டை இருக்குது. அதாவது இங்கே காட்டின 2 ப்ளஸ் இங்கே 8 இருக்கா. 8ஓட எண்ணெயும் இங்கே தான் இருக்குது. எண்ணெய் இப்போ அதில் போட்டோன்னா டேமேஜ் ஆகிடும். அதில் நாளைக்கு தான் அது போகும்போது அப்பப்போ கையில் எடுத்துகிட்டு போய்டும். இது வந்து 15 பிள்ளைங்களுக்கு, பார்க்குறதுக்கு 14 தான் இருக்கும். இந்த 3 வந்து அந்த பஞ்சோடு இருக்குது. இங்கே மொத்தம் 4 பேருக்கு, 4 பேர் ஒரே ஃபேமிலி. டைம் பார்த்திங்கன்னா இது 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டு, கரெக்டாக 5:30. இன்றைக்கி காலையில் டொனேஷன் ஆரம்பிக்க போகிறேன். நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன். க்ளோரிக்கு உடம்பு சரியில்லைனால ஃபஸ்ட்டு 4 மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போவே கிளம்ப போகிறேன். எல்லாருக்கிட்ட சொல்லிட்டேன் காலையில் வரேன்னு. இதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன்னா 4 கொடுத்துட்டேன்னா அப்புறம் 10 மணிக்கு ஒரு 4, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 2 முடிஞ்சது. இந்த டொனேஷன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்களோட கல்யாண நாளுக்காக கொடுத்துருந்தாங்க. 25வது ஆனிவர்சரி அவங்களுக்கு. இந்த டொனேஷன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ட்ரிப்புக்காக போயிருந்தாங்க. நாங்கள் வந்து ஜெபம் பண்ணும்போது அந்த ட்ரிப்புக்காகவும் அப்புறம் அவங்க கொடுத்துருந்தாங்களே, அதனால் அவங்களுக்காகவும் அப்புறம் இதை வாங்கிக்கிட்ட அந்த மக்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணோம் சேர்த்து. எப்போவுமே வந்து இதை நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். நான் இன்றைக்கி காலையில் போகிறதுனால நான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு 3 பவுச் வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். மிச்சம் இதுக்கு பார்த்திங்கன்னா நானும் க்ளோரியை சேர்ந்து காலையில் க்ளோரியை எழுப்பி உட்கார வச்சு ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறமா நான் ஒரு 2 இடத்துக்கு மட்டும் க்ளோரியை கூப்பிட்டு போனேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப லாங். ப்ளஸ் வந்து அவங்களாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் க்ளோரிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு போட வேண்டியது இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோரிக்கு இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊசி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் க்ளோரி இருந்தது அந்த டைமில். அதனால தான் அந்த டைமில் எங்களுக்கு இந்த இப்போ வந்து வேறு எதனா ஆர்டர்னால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும். இப்போ மசாலா ஆர்டர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யாமல் இருக்கணும், வெயில் அடிக்கணும், அதை காய வச்சா தான் நம்மளுக்கு அந்த அடுத்தது வேலை வரும். ட்ரெஸ்ஸுனால் பரவாயில்ல, நம்ம கொரியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருள் டைம் அதெல்லாம் மாற்றிக்கலாம். பட்டு டொனேஷன் அப்படின்னு மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டேட் இருந்தால் அந்த டேட்டில் தான் நம்ம அதை பண்ணணும்.
அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அது முக்கியமான நாளுங்கிறதுனால நம்மளோட இந்த விருப்பு வெறுப்பு அல்லது ஓரம் தூக்கி வச்சுட்டு நம்ம இதை ஒரு வேலையாக கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். அதுக்காக தான் ரொம்ப பிரயாசப்பட்டோம் அந்த டைமில். எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செஞ்சுதுங்க, எதுவுமே இல்லாமலாம் இல்லை. அந்த டைம்லலாம் நான் பார்த்திங்கன்னா ரொம்ப விசுவாசம் இல்லாமல் இருந்தேன் உண்மையாகவே. என்னது க்ளோரிக்கு இப்படி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சில சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து வீட்லேயும் பார்த்திங்கன்னா சமையல் வேறு பார்த்துக்கணும். சமையல் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். இடையில டைம் இருக்கும்போது வேலைக்கு போகணும். கையில் காசு வேறு இருக்காது. ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை அது. அது வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் நாங்கள் சர்வே பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களால் முடிஞ்சது இப்போதைக்கு என்ன எங்களுக்கு ஒரு நல்லதுன்னா க்ளோரிக்கு போய் ஊசியை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் எனக்கு இப்போ கிடச்சிருக்க ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஊசி போட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தது. முடியல, நிற்கவே முடியல, உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஊசிக்கு பதிலாக இன்ஜெக்ஷன் வந்து மாற்றிருக்காங்க. அதனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாள் வந்து வெளியே போய் கூப்பிட்டு வந்தேன்னா அடுத்த நாள் ஜுரத்தில் படுத்துக்குது. ரொம்ப ஜுரம் வந்து இப்போ நான் பேசிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கும்போது க்ளோரிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் க்ளோரியோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. ரொம்பவே உடம்பு சரியில்லை. நேற்று நைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்பு சரியில்லை. எனக்கே பயம் வந்துச்சு. என்னடா மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துச்சு. பட் காலையில் கொஞ்சம் பரவாயில்ல. டேப்லெட் போட்டதுக்கப்புறம் பரவாயில்ல. இன்ஜெக்ஷன் கொஞ்சம் நிறுத்தி அப்புறம் மாற்றி மருந்து அதனால் எதாவது எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு. இன்னும் ஒரே ஒரு டாக்டர்கிட்ட வந்து பார்த்து கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டோன்னா எனக்கு எல்லாமே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் விசாரிச்சிருக்கீங்க, நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. அவங்களெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ இந்த நிமிஷம் வரையும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். பட் எல்லாத்துக்கும் இன்னும் நாட்கள் கூடி வரல அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா யூடியூப் சேனலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. நான் சொல்கிறது நான் எப்போவுமே நினைக்கிறது அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வியூஸ் வரணும், எனக்கு நிறைய ஃபேம் வரணும், நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா என்னை பார்த்தா ஒரு செலிபிரிட்டி மாரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே ஒரு ஆசை இருக்கும். எங்களுக்கு என்ன ஆசைன்னா நாங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஆசை. அதனால தான் எந்த ஒரு விஷயங்கள் வந்து யாராவது ஒருத்தர் அட்வைஸ் சொல்லி இதை மாற்றுங்க, இதை பண்ணுங்கள், அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் அதை மாற்றுறதே கிடையாது. ஏன்னா இப்போ நாங்களாக இருக்கிறோம் தான் ஆசைப்படுறோம். அதுதான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரே ஒரு விஷயங்கள் நினச்சிட்டோம், இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. இது எதுக்கு நாங்கள் வச்சோன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போகணுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வந்து வரும்போது அது நம்மளாக இருந்து தான் அனுபவிக்கணும். வேறு பார்த்தாலும் நம்ம மாறிக்கணும், அவங்கள ஏற்ற மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருந்து நம்மளை ஏற்றுக்கிறவங்க தான் எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா